நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது மாலை 5:11. ஹமாஸை பார்த்து இஸ்ரேல் அஞ்சுகிறதா என்றால் ஆம், அஞ்சுகிறது. 7,000 ஹமாஸ் வீரர்களை உடனடியாக திருப்பி அழைத்திருக்கிறது ஹமாஸ் தங்களுடைய பாதுகாப்புக்காக, காசாவினுடைய அந்த சின்ன துண்டினுடைய பாதுகாப்புக்காக அழைத்திருக்கிறது. இன்னும் 40,000 ஹமாஸ் வீரர்கள் அங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே 40+7 47,000 பேர் அங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்ரேல் ஹமாஸை பார்த்து அஞ்சுகிறதா என்றால் அஞ்சுகிறது. ஏனெனில் அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள்? இப்பொழுது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் புற்றீசல் போல சாரி சாரியாக வெளியே வந்திருக்கிறார்கள். நல்ல தேக புஷ்டியோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள். அந்த ஆயுதங்கள் டேங்கர்களை தாக்கக்கூடிய ஆயுதங்கள், மெர்காவா டேங்கர்களை தாக்கக்கூடிய ஆயுதங்களாக அந்த ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ஹமாஸ் இப்ப என்ன சொல்கிறது? தாங்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டோம், பேச்சுவார்த்தை நடக்கட்டும், பணைய கைதிகளை விடுவித்து விட்டார்கள். அது தொடர்பான விரிவான தகவல்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது கிடைத்த செய்தி, 2 யூதர்களுடைய பிடித்து வந்த அக்டோபர் 7 பிடித்து வந்த யூதர்கள், இறந்த யூதர்களுடைய 2 பிரேதங்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்று இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. சரி, தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். உண்மையில் ஹமாஸ் உறுதியாக இருக்கிறதா? காசாவில் உறுதியாக இருக்கிறது. ஹமாஸை மக்கள் விரும்புகின்றார்களா? விரும்புகின்றார்கள். ஹமாஸை அழிப்பது எப்படி? தெரியவில்லை. இஸ்ரேலுக்கான பிரச்சனை இதுதான். இப்ப பங்கர்களை எவ்வாறு அழிப்பது? இப்ப இந்த கைதிகளை விடுவித்ததன் பிறகு இந்த பங்கர்களை அழிப்பது தொடர்பாகவே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் பங்கர்கள் இருந்து புற்றீசல்கள் போல ஹமாஸ் வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் என்ன? நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வேண்டும் என்றாலும் யுத்தத்திற்கு தயார், ஏனெனில் எங்களிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன, யுத்தத்திற்கு தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த வாரம் அந்த பங்கர்களுக்குள் இருந்து 5 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் எவ்வளவு தூரம் அடித்தாலும் கூட 2 வருடம் ஒரு சிறிய குழுவை வைத்து தங்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பது இஸ்ரேலுக்கு மிக பலத்த அவமானமாக இருக்கிறது. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. சரி, பணைய கைதிகளை விடுவித்த பின் இஸ்ரேல் மீண்டும் தாக்குமா என்றால் ஆம் என்றுதான் அரசியல் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, தற்பொழுது இன்று நடைபெற்ற விஷயங்களை முழுமையாக நாம் பார்ப்போம். இஸ்ரேலுக்கு வந்து அவர் பாராளுமன்றத்தில் பேசிய பிறகு ஜனாதிபதி ட்ரம் எகிப்துக்கு வந்திருக்கின்றார். அங்கு உலக தலைவர்கள் காசா குறித்த உச்சி மாநாட்டிற்காக கூடினார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 இஸ்ரேலிய கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்து விட்டது. இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களின் விடுதலை ஆரம்பித்து விட்டது. தற்பொழுது 200 பேரு கிட்ட வந்து விட்டார்கள். தொடர்ச்சியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. மிகவும் தேவைப்படும் மனிதாபிமான உதவிகள் வடக்கு காசாவில் எஞ்சியிருக்கும் தங்கள் வீடுகளுக்கு பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள், மனிதாபிமான உதவிகளை நாடி. அக்டோபர் 2023 முதல் 2 வருட போரிலே ஹமாஸ் உறுதியாக இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுத்து இருந்தது. இந்த போரில் குறைந்தது 67,869 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,70,70,105 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் 7, 2023 தாக்குதல்களின் பொழுது இஸ்ரேலில் மொத்தம் 1,139 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 200 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு ஹமாஸ் இங்கே காசாவிலே கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்தது. பேச்சுவார்த்தைகளின் 2ஆம் கட்டம் ஆரம்பித்து விட்டதாக ட்ரம் தெரிவித்திருக்கின்றார். ஷாமல் ஷேக்கில் செய்தியாளர்களிடம் ட்ரம் சொல்லும் பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போது தொடங்கும் என்று செய்தியாளர்கள் கேட்டார்கள். எங்களை பொறுத்தவரை இது ஆரம்பித்து விட்டது என்று அவர் அல்-சிசியுடனான சந்திப்பின் பொழுது கூறினார். 2ஆம் கட்டம் ஆரம்பித்து விட்டது, கட்டங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று கலந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று ட்ரம் தெரிவித்திருக்கின்றார் செய்தியாளர்களிடம். காசா போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த உதவியதற்காக எகிப்தின் எல்சிசியை ட்ரம் பாராட்டி இருக்கின்றார். ஹமாசுடனான பேச்சுவார்த்தைகளில் இவர் எல்சிசி மிக முக்கியமான பங்கை வகித்ததாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி தனது எகிப்திய சகாவை பாராட்டி இருக்கின்றார். அல்-சிசி அமெரிக்கா எல்லா வழிகளிலும் அவரோடு சேர்ந்திருக்கும் என்று ட்ரம் சொல்லி இருக்கின்றார். இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் ஒரு நாளைக்கு, சரி இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள் தானே, அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு நாளைக்கு பல முறை
சித்திரவதை செய்தார்கள். இஸ்ரேலிய முகாம்களுக்குள், இஸ்ரேலிய சிறை முகாம்களுக்குள் வைத்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பார்க்கும் பொழுது இங்கே ஹமாஸ் கைதிகளை நடத்திய விதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த கைதிகளுக்கு உணவு கொடுத்திருக்கின்றார்கள், அந்த கைதிகளை நன்றாக பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு போய் எதையும் வாய்விடக் கூடாது, சொல்லிவிடக் கூடாது, இவர்கள் நன்றாக பார்த்தார்கள் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது இஸ்ரேல். அவர்களை பற்றி, ஹமாஸை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஹமாஸில் இருந்து வெளியான கைதிகள் யாருமே ஹமாஸை குறை சொல்லவில்லை. இஸ்ரேலிய சிறைகள் அநீதியின் சிறைகள் என்று சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன முஸ்லிம் கைதி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பெரும்பாலான பாலஸ்தீன கைதிகள் ஒரு நாளைக்கு பல முறை சித்திரவதை செய்யப்படுவதாக அல் ஜசீரா நிருபர் தாரிக் அபு அசூமிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய துருப்புகளால் கைதிகள் மீது ரப்பர் பூசப்பட்ட தோட்டாக்களால் சுடப்பட்டார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக அவரது அந்தரங்க பாகங்கள் மற்றும் முதுகில் ஆழமான காயங்கள் இருந்தன என்று செய்தியாளர் சொல்கின்றார். பல கைதிகள் மின்சாரம் தாக்கி கொல்லப்பட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு படுகொலை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு காசாவில் உள்ள ஹான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் விடுவிக்கப்பட்ட பிறகு பேசிய ஒரு கைதி, காசாவின் பாலஸ்தீனியர்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் இருக்கிறார்கள் என்றார். நாங்கள் நிறைய தியாகம் செய்துள்ளோம், ஆனால் மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது எங்கள் தியாகங்கள் மிக குறைவு என்று அந்த பாலஸ்தீன முஸ்லிம் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டவர் தனது விடுதலையை பெற்றதற்காக அல்லாவுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவில் உள்ள எதிர்ப்பு போராளிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸுக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார். காசா போர் நிறுத்த உச்சி மாநாட்டில் அப்பாஸ் உலக தலைவர்களை சந்திக்கிறார் என்று மற்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. எகிப்தில் நடந்த காசா உச்சி மாநாட்டில் பாலஸ்தீனிய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் பல உலக தலைவர்களையும் மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இதற்கிடையிலே காசாவுக்கு உள் ஆயுத குழுக்களினுடைய தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹமாஸ் அந்த ஆயுத குழுக்களை அடக்க வேண்டிய ஒரு தேவை தற்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே உள்ளுக்குள்ள இப்பொழுது பிரச்சனைகளை இஸ்ரேல் ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு சார்பான ஆயுத குழுக்கள் உள்ளே இருக்கின்றன. அவர்களை அடக்க வேண்டிய நிலைமையில் ஹமாஸ் இருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது காலக்கெடு விதித்திருக்கிறார்கள் சரணடைய சொல்லி. அவர்கள் சரணடையாவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, யார் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையில் இந்த போர் நிறுத்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள், ஈஜிப்திலே கலந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாக பார்ப்போம். பஹ்ரைன் மன்னர் ஹமாத் இப்னு இசால் ஹலீஃபா கலந்து கொண்டிருக்கிறார். அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் கலந்து கொண்டிருக்கிறார். ஜெர்மன் அதிபர் பிரிட்ரிக் மெஸ் கலந்து கொண்டிருக்கிறார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ், நோர்வே பிரதமர் ஜொனாஸ் கஹர் ஸ்டோர், கிரீஸ் பிரதமர் கைரியாகோஸ், ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூதானி, கனடா பிரதமர் மாக்கானி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷரீப், ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் இப்னு ஹமாத் அல் ஹுசைதி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடன் துணை ஜனாதிபதி ஹுசைன் அல் ஷேக் மற்றும் ராஜதந்திர ஆலோசகர் மஜ்தி அல் கல்தி ஆகியோர் இருந்தார்கள். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் மீதமுள்ள கைதிகளுக்கு முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதின் பொதுச் செயலாளர் ஜியாத் அல் நகாலா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதுல இந்த எதிர்ப்பு படையினரின் ஆட்கள், களத்தில் உள்ள போராளிகளின் துணிச்சல் இல்லாமல் இன்று சாதிக்கப்படக்கூடிய சாத்தியமில்லை. ஹமாஸ் இல்லாமல் இது சாத்தியமில்லை. சிறந்த பலன்களை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு அதிகார சமநிலை வேண்டும். காசாவில் எங்கள் மக்களை சூழ்ந்துள்ள பல அரசியல் காரணிகளை உணர்ந்து கொள்வதற்கு வெகு தொலைவில் காலம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் காசா போர் நிறுத்தம் குறித்த ட்ரம்பின் துணிச்சலான காரியம் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையில் நீடித்த அமைதியை கொண்டு வர அதிக நேரமும் முயற்சியும் தேவை என்ற யதார்த்தம் ஒன்று இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் வேறு விஷயங்கள், அந்த மக்கள் நிம்மதியாக வாழ எல்லாம் அற்புதமாக இருக்குமா என்று கேட்டால், துப்பாக்கிகள் இருக்கும் வரை இது நடைபெறுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. முழுமையாக துப்பாக்கிகள் மௌனிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் வெளியேற வேண்டும், ஹமாஸும் துப்பாக்கிகளை தவிர்க்க வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகின்றார். இங்குள்ள சூழ்நிலையில் எகிப்தின் ஷார்மே ஷேக்கில் நடைபெறும் உச்சி மாநாடு இந்த உத்வேகத்தை முன்னோக்கி நகர்த்துமா என்ற மிகப்பெரிய கேள்வி தொக்கி நிற்கிறது. இந்த மோதலினுடைய
2 ஆண்டு பேரழிவு இருக்குத்தானே. இது ஒரு போர் நிறுத்தத்திற்கு மட்டுமல்ல, ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்திற்கும் உறுதியளிக்கும் ஒன்றாக மாற்ற வேண்டும். ஆனால் இன்னும் மாற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஜோ பைடனால் நீடித்த மற்றும் இறுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைய ஜோ பைடனால் முடியவில்லை, ட்ரம்பால் முடிந்தது என்று பலர் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு இஸ்ரேலிய மக்களிடம் எபிரேய மொழியில் பேசும் பொழுது போர் அடிப்படையில் முடிந்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நெதன்யாகு சொல்கின்றார் போர் அடிப்படையில் முடிந்து விட்டது. இருப்பினும் இஸ்ரேல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக சொன்னார். ஹமாஸும் சொல்கிறது இஸ்ரேல் மீது நாங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று. நெசத்தில் நெதன்யாகு ட்ரம்புடன் சேர்ந்து போர் முடிந்து விட்டது என்று மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். நெசட்னா இஸ்ரேலிய பாராளுமன்றம். இஸ்ரேலிய பிரதமரின் வார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய குண்டுகளால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடன் தொடர்புடைய எதை பற்றியும் அவர் சொல்லவில்லை. மனிதாபிமானமற்றது. இஸ்ரேலால் நாடு கடத்தப்பட்ட 154 விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் தற்பொழுது அங்கே நாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பாலஸ்தீன குடும்பங்கள் சொல்கின்றன இஸ்ரேல் அவர்களை விடுவித்து விட்டு நாடு கடத்த போவதாக தற்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். நாடு கடத்தப்படுறது என்றா என்ன? இப்ப அந்த பாலஸ்தீன இடத்துல இருந்தே வெளியேற்றதா, எங்க போறது, வெளிநாடுகளுக்கு அனுப்ப போகின்றார்களா என்கின்ற ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவில் அல் ஜசீராவிடம் பேசிய பாலஸ்தீன கைதி முகமது இம்ரானின் உறவினர்கள் இஸ்ரேல் நாடு கடத்தப்பட முடிவு செய்தவர்களில் அவரும் ஒருவர் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார்கள். ஆகவே என்ன பிரச்சனை, இவர்களை எங்க நாடு கடத்த போகின்றார்கள் என்பது தெளிவில்லை. திங்கட்கிழமை அன்று டிசம்பர் 22 கைது செய்யப்பட்டு 13 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முகம்மது நாடு கடத்தப்படுவார் என்கின்ற ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்தது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போவார்களா, வேறு என்ன செய்வார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆகவே நாடு கடத்தல் என்பது அவர்கள் அரசியல் எதிர்காலத்தின் முடிவு என்றே அவர்கள் தற்பொழுது அஞ்சுகின்றார்கள். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றி. இஸ்ரேலில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளின் அனுபவங்களோடு இவர்களுடைய அனுபவங்களை வேறுபடுத்தி காட்டினார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன விஷயம் என்றா, இந்த முஸ்லிம்களை அந்த இடத்தில இருந்து முழுவதுமாக வேரோடு பிடுங்கி வெளியிலே போட்டுவிட்டால் அவர்கள் திரும்ப அங்க வரக்கூடிய சாத்தியக்கூறே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. சரி, ஹமாஸினுடைய நிலைமை என்ன? காசாவின் கட்டுப்பாட்டை ஒப்படைக்க தயாராக இருக்கிறது. தெளிவா வழங்கணும். இது ஹமாஸ் என்ன சொல்லுது, காசாவின் கட்டுப்பாட்டை நாங்கள் ஒப்படைக்கின்றோம், ஆனால் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் என்று ஹமாஸ் சொல்கிறது. தங்களை நிராயுத பணியாக்க முடியாது என்றும் ஹமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த அமைதி திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த வாரம் சண்டையை நிறுத்தி சில பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டன. ஆனால் ஹமாஸ் இந்த இடைக்கால கட்டத்தில் பங்கேற்காது. ஹமாஸை பொறுத்தவரையில் காசா பகுதியின் நிர்வாகம் ஒரு மூடிய பிரச்சனையாக இருக்கிறது என்று ஹமாஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஹமாஸ் நீண்ட கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய காசா தாக்குதல் நடந்தால் தவிர இந்த காலகட்டத்தில் அது ஆயுதங்களை பயன்படுத்தாது. ஹமாஸின் மற்றொரு வட்டாரம் தெரிவித்திருக்கிறது, ஆயுத குறைப்பு இந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, நாங்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டோம். இஸ்ரேல் ஹமாஸை பார்த்து அஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சண்டையால் 2 பேரும் சோர்வடைந்துள்ளார்களா என்று ட்ரம்பிடம் கேட்ட பொழுது ஆம், சோர்வடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் ட்ரம்ப் சொல்கின்றார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஒருமித்த கருத்து இருப்பதாக தான் நம்புவதாக ட்ரம்ப் சொல்கின்றார். இன்னும் பல விஷயங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இதுதான் ஒரு ஒட்டுமொத்தமான விஷயம். இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாகவும் நிலவுகிறது. ஒரு தெளிவான வெட்டொன்று துண்டு 2 என்று சொல்வார்களே, அதே போல ஒரு முழுமையான ஒரு நிலைமைக்கு வரவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிறதா? இருக்கிறது. ஹமாஸ் ஆயுதங்களை பாவிக்குமா? தற்போதைக்கு பாவிக்க மாட்டாது. ஹமாஸினுடைய பங்கர்களை இஸ்ரேல் அளிக்குமா? அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கின்றன.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. நாளை மறுநாள் புதிய அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் தருகின்றேன். நன்றி நண்பர்கள்.